என்னையே மணக்க வேண்டும் என்று மனதால் என்னையே நினைத்து நவத்தவன் கொண்டிருக்கிறார். பெண்ணே பத்மாவதி, எனக்கோ முன்னதாக திருமணம் நடந்து விட்டது. நான் எப்படி உன்னை திருமணம் செய்து கொள்ள முடியும்? முதலில் திருமணம் நடந்திருந்தாலும் பரவாயில்லை, என்னை இரண்டாம் தருவாக மனமுடித்துக் கொள் என்று உரைக்கின்றார். அப்படியே இருந்தாலும் எனது முதல் மனைவி லட்சுமியாகப்பட்டவர் ஊழலிடத்திலே அகப்பட்டு சிறையில் இருக்கின்றார். முதலில் அவளை மீட்க வேண்டும். அவளை மீட்ட பிறகு திருமணம். நீ செல், நான் பார்த்துக் கொள்கிறேன். சூரியதேவா, அடுத்த காரணம் யாது தெரியுமா? அந்த கம்பீரா சூரன் உன்னிடத்திலே வரம் பெற்றான். சாகாவரும் வேகாவுடல் போகா செல்வம் என்ற வரத்தை பெற்றான். அப்பொழுது நீ வரம் அதை கொடுத்தது மட்டுமல்லாது, என்றாயிரம் ஒரு நாள் என்னிடத்திலே எதிர்த்து நீ வந்தால் என் கரத்தினால் உனக்கு மரணம் என்று நீ உரைத்தாய். ஆகையால் நீ இப்பொழுது சென்று கம்பீராசுரனை வென்று எனது மனைவி லட்சுமியை சிறைமிட்டு வர வேண்டும். சென்று வா, வென்று வா. போகாத செல்வம் அதை தவிர்த்து இவருடைய கரத்தினால் அவரை கொன்று அந்த லட்சுமி அடுத்தவரை விளந்தாரே. இனி என்ன வெள்ள யாரா இருக்கிறாங்க? சொத்துக்கு அதிபதி நான். இப்போது திருமாலு கீழானவன் நான். அப்படி இருக்கும்போது எனக்கு நீங்க யாருமே கிடையாது. இருந்தாலும் என்னை தேடி யார் வருகிறார் என்று பார்க்கலாம். புறப்படு. ஆயிரம் கோடி சூரிய பிரகாசமாக விட்டிருக்கும் சூரிய பகவானே, உலகமெல்லாம் பவனி வந்து உலக மக்களை வாழ்வித்துக் கொண்டிருக்கும் மாதவனே, மாதவன் பகலவன் என்று எதற்காக வந்தீர்கள்? உன்னை அழிக்க வேண்டும் என்று குடியாக குடித்து வரமாக ஓடி வந்திருக்கின்றீர்கள். சூரிய பகவானே, என்னை அழிக்க போகிறீர்களா? உலகத்தை நான் என்ன தவறு செய்தேன்? எவராலும் அழிக்க கூடாது என்பதற்காகத்தானே நான் உங்களுக்கு வரம் பெற்றேன். அது எப்பேற்பட்ட வரம்? சாகா வரம், வேகா உடல், போகாத செல்வம், என்னாலும் எந்த ஒரு குறையும் இல்லாமல் நீண்ட காலம் நான் வாழ வேண்டும் என்ற ஒரே காரணத்துக்காகத்தானே தங்களிடம் நான் ஆசை பெற்று வரம் அதை கொடுத்தீர்கள். வரம் கொடுத்த வல்லல் நீங்களே என்னை கொல்ல வேண்டும் என்ற காரணம் என்ன? சாகா வரம், வேகா உடல், போகாத செல்வம், வரத்தை தந்துவிட்டு என்னுடைய கரத்தினால் உனக்கு மரணம் என்பது நிச்சயம். நீங்கள் கொடுத்த வரத்தை நான் நல்ல முறையில் பயன்படுத்தியிருந்தால் எனக்கு ஆட்கொள்ள முடியாது. நான் தவறான முறையில் பயன்படுத்தினேன். என்ன தவறு செய்தேன்? நான் என்ன சொல்லு, என்ன தவறு? அது ஒன்றுதான் நான் சவலத்தில் ஈடுபட்டு அந்த சக்தி உன்னை கொன்று வீட்டு விட்டு போன ஓடி வந்திருக்கேன். அப்படியா? ஆண்டவா, இப்போது உரைக்கின்றேன். வரம் பெற்றவன் நான், வரம் கொடுத்தவன் நீ. ஆகையால் சொல்கிறேன், உன்னுடைய அறிவை நாடி விடாதே. எனக்கு சக்கர பொங்கல் கையில கொடுத்த மாதிரி சமர் என்றால் சந்தோஷமாக வருவேன். அப்படி இருக்கும்போது என்னை எதிர்த்து ஆதவனே, இனி உன்னுடைய ஒலி இந்த உலகத்தில் பராத ஒழித்தே
ஏய், தட்டினா தள்ளாடி தள்ளாடி பையூர் போய் சேர 4 நாள் ஆகும். உடைய பாதத்தை பிடித்து இருக்கிறத சுயத்தி அகத்தில் விசரித்தான். கீழே வந்து விழுவதற்கு எத்தனை மாதங்களாகும், எத்தனை ஆண்டுகளாகும், எத்தனை நாட்களாகும். கேவலம் தூண் ஊத காத்துல வரும் துரும்பு. நாடு நல்லதை மட்டும் நாடு. உன் தலையில் இருப்பது மண்டை ஓடு. என்னை எதிர்த்தால் நீ போய் சேர்வாய் பையூர் சுடுகாடு. நீ உரைத்தது போல் திருமணம் நடக்க வேண்டும் என்றால் என்னிடத்திலே பொன்மொழி பொட்டிச்சொல் ஏதுமே கிடையாது. ஆகையால் உனக்கும் எனக்கும் திருமணம் நடக்க வேண்டும் என்றால் குபேரனிடத்தில் சென்று கடன் வாங்கினால் திருமணம் செய்ய வேண்டும். இப்பொழுதே சென்று குபேரா எனக்கும் பத்மாவதிக்கும் கல்யாணம் திருமணம் நடக்கப் போகின்றது. ஆகையால் எங்களுக்கு தேவையான அனைத்து பொருட்களையும் தர வேண்டும். 1000 பொன் உனக்கு தேவை. உண்மைதான். ஆனால் உங்களுக்கு நான் 1000 பொன் கொடுக்க முடியாது. அப்படி என்றால் இதற்கு சாட்சி வேணும். சாட்சி யார் என்றால் இதோ இருக்கின்ற சூரியவனம். சூரிய தேவனே சாட்சி. சூரிய தேவனே சாட்சி. லட்சுமியை நம்பி என்னிடத்தை ஒப்படைப்பீர்கள். மகாலட்சுமியை நம்பினால் நான் இதை அப்படியே கொடுக்கிறேன். இந்த பத்மாவதிக்கும் சீர்வாக்குக்கும் நடக்கும் திருமண காட்சி கண்டார். அடுத்தவர் கூறாளுக்கு வருவே என்றார்.
மட்டுமே கட்டி வருகின்றேன். ஒரு கடனையும் கட்ட முடியாது. அசல் மட்டும் அப்படியே இருக்கின்றது. இதுநாள் வரை வட்டி மட்டுமே கட்டி வருகின்றேன். அன்பார்ந்த நகரக்கலா ரசிகர்களுக்கு இதே மேலர்மா கிராமத்தைச் சேர்ந்த இன்னும் முழுசாமி என்று சொல்லக்கூடிய இளைஞர், இன்னும் முழுசாமி என்று சொல்லக்கூடிய இளைஞர் இவரை கட்டியாமன்றம் ஸ்ரீ இனியா நடைமுறை பாராட்டி ரூபாய் 100 வெளிப்பாடுத்துள்ளார். அண்ணா அவருக்கு நகர நன்றி.